எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். எல்லாம் மேல இருக்கிறவன் எப்படி பார்த்துப்பான்? நீயும் தான் உழைக்கணும். எல்லாம் அவனே பார்த்துக்க முடியாது. போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு போராடுற? அவன்கிட்ட சொல்லு, நீ கேட்டா ஒண்ணுதான் கேட்பேன், அவன் கேட்டா 4 கேட்பான். அம்மா அவனுடைய வார்த்தை. அடுத்து சொல்றாங்க, அவன் வாசல்ல தான் காத்திருக்கான். யாரு அவன் சொல்றது? இறைவன். அவன் வாசல்ல தான் காத்திருக்கிறான். அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க. அவனுக்கும் கொஞ்சம் வேலை கொடு. நம்பிக்கைன்னா என்ன? இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைனா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்யறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தேடுறாரு, இல்லை. உடனே மேல பார்த்து துவா கேட்கிறார், ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உட்காந்து, சரி சாப்பிட்டுலாம், கிணறு தெரியல. அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேரா போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்றா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வழிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி உள்ள இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி சேந்தி பொது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்றாரு. தொழுகிறார், தொழுது முடிச்சு சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆசுவாசமா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு சலசலப்பு கேட்குது. என்னடா இப்படி எழுந்திருச்சு பாக்குறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாதுன்னு. அது நேரா வருது, பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது நேரா வருது, கிணத்த உள்ள பாக்குது, மேல பாக்குது, சொல்லுன்னு தண்ணி மேல வந்துருச்சான். கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் தான், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான். சொல்லுன்னு தண்ணி மேல வந்துச்சா, அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க. எல்லா மானும் குடிக்குது. குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சலர் இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறார், 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி கொடுக்கல 8 மணி நேரமா, காட்டினா இத்தனோண்டு காட்டினேன், என் தாவு தீண்டு போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அந்த மான் உனக்கு என்ன அப்படி சேவை செஞ்சதுன்னு உடனே நீ அப்படி சாங்ஷன் பண்ண. அசிரீரி வந்ததாம், நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள். என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, பிரார்த்திக்காதீர்கள். தவறான பிரார்த்தனை. நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி சந்தோஷம். எது கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குமா? இதுக்கு பேர் தான் ஞானம். ஒரு வேலை நட்டு மேலே எழுதி இருக்கிறார்கள், வேல் உண்டு வினை இல்லை. இதுவரைக்கும் எனக்கு அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. என் தாய் சொன்ன அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு நான் விளக்கம் தேடுகிறேன். வேல் உண்டு வினை இல்லைன்னா என்ன அர்த்தம்? வெரி குட். முருகம் இருக்க பயமேன், இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. அது கிடையாதுங்க. வினைனா தீவினை இல்லைன்னு சொல்லி தந்திருக்கிறோம், கிடையாது. அர்த்தம் என்ன தெரியுமா? வேல் இருக்குல்ல, கம்முன்னு இரு, அது அவன் உன் வேலையை பார்க்கும். வினை இல்லை, ஒன்னும் செய்யாது. சும்மா இரு சொல் அற. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்த பதில், சும்மா இரு சொல் அற. அப்படி என்றால் சொல் புரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல் புரியாத போது தெரிகின்ற விளக்கங்களை காட்டிலும் உயர்ந்தது இல்லையா? உடம்புல வலிமையான பகுதி எது அப்படின்னு கேட்டார். ஆளாளு சொன்னாங்க, தொடை எலும்பு, தாட, மண்ட, ஸ்கல், பல்லு எல்லாம் சொன்னாங்க. மென்மையான பகுதி எதுங்க உடம்புல? நாக்கு. அது உள்ள இருக்கு பாதுகாப்பே இல்லாம வெளியில இருக்கிற மென்மையான பகுதி கால் பாதங்க. செருப்பு இல்லாமலாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது. கால் பாதம். இந்த மண்டை இருக்குல்ல, இது நல்ல டைட்டா தானே இருக்கா? இது வலிமையானதா, பாதம் வலிமையானதா? எது வலிமையானது, பலமானது எது? மண்டையா கால் பாதமா? மண்டை தான் பலமானது, பாதம் மென்மையானது. ஸ்கின் ரொம்ப மெதுவா இருக்கும், முள்ளு இருந்தா குத்திரும், டக்கு சூடுனா சட்டுன்னு பட்டும். இப்ப முடி இங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா? இயற்கையின் படிக்கு காத்து தானே இருக்கணும். ஏன் மண்டையில வச்சான்? இந்த மண்டையில உடம்புலயே சூப்பரான ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பேர் மூளையாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இல்லாத ஒரு ப்ரொடெக்ஷனை மண்டைக்குள்ள அந்த அந்த மூளையை வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேல ஒரு கூலண்ட் போட்டு அதுக்கு மேல அந்த ஸ்கல்லுக்கு மேல முடி, இதெல்லாம் இயற்கை பாதுகாத்து வச்சிருக்கு அந்த அந்த மூளைக்கு. ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது எப்பவுமே ஈரமா இருக்கணும்.
அது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், ஈரமாவே இருக்கணும். அது அந்த ஈரமான இந்த இடத்துல ஈரம் இருக்கிறதுக்காக மேல ஒரு கூலண்ட் போட்டிருப்பாங்களாம். அந்த கூலண்ட் அந்த சவ்வு காயக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு ஏற்பாடான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. ஒரு விஷயம், வெயில் பட்டா மட்டும் மண்டை அப்படி சூடாகாதான். சில பேர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே சுருன்னு சூடாயிடுமா. அதனால தான் சொல்லுவாங்களாம், மண்டை காயுது போயிரு அப்படி சொல்லுவாங்களா. இந்த மண்டை காயாம இருக்கிறதுக்கு தான் இந்த எலும்பு, இந்த மண்டை ஓடு, இந்த முடியெல்லாம். மூளையை மட்டும் சூடாக்கிக்காதீங்க கிளாஸ் எடுக்கும் போதும் பேப்பர் திருத்தும் போதும் சொன்னார். இந்த மண்டை சூடாக கூடாதுன்னு சொன்னா பாருங்க. இந்த சொரப்புன்னு ஒண்ணு இருக்குங்க, உள்ள சொரப்பி ஒண்ணு இருக்கு. அந்த சொரப்பியை சரியா வச்சுக்கணும்னு பேசுறாரு. எனக்கு உடனே நான் அலர்ட் ஆகிறேன். என்னதான் இருந்தாலும் வகுப்புக்கு போகும்பொழுதும் பேப்பரை திருத்துகின்ற பொழுதும் கடமையாற்றுகின்ற பொழுதும் எந்த ஒரு டென்ஷனையும் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு முன்னால எவ்வளவு நாளும் டென்ஷனா இருப்பேன். வந்துட்டோம், கிளாஸ்க்கு வந்துட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நோ டென்ஷன். இது எனக்கு கிடைத்த மாபெரும் அறிவு. நம்மில் எத்தனை பேர் இதை குழப்பிக் கொள்கிறோம்? எல்லாருக்கும் போதனைகள் வந்து சேருது, செயல்படுத்துறோமா? நான் இப்படி ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன். நம்ம செயல்படுத்துறது இல்ல, நான் செயல்படுத்துறது இல்லைங்கிறது ஒன்னு விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்க. என்னுடைய அம்மம்மா சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போறேன். ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான், நான் பெருங்கூட்டம், சரியா? புறா வளர்த்தான். புறாவுக்கு சொல்லி கொடுத்தான், இங்க பாரு, நான் உனக்கு எல்லாமே சரியா உன்னை வளர்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ பாதுகாப்பா இல்லை. நான் உன்னை வளர்க்கறது ஒரு காட்டு பகுதியில், ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன். ஆனா உன்னை பிடிச்சிட்டு போறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான், சரியா? எல்லாரும் சொல்லுங்க. நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வேடன் வருவான். உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான், விதைகளை தூவுவான். ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க, நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும். டெய்லின்னு ஒரு தடவை வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டே இருந்துச்சா? ஒரு நாள் வேடம் வந்துட்டான். புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே விஷயத்த சொல்லிச்சு. வேடன் வருவான், அவன் விதையை தூவினான், விதையை தூவினான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு. மறுபடியும் சொல்லிச்சு, வேடன் வருவான், விதைகளை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிச்சா? அவன் வலையை விரித்தான். வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வலை விழுந்துருச்சு. அப்படியே தூக்கி மொத்தமா தூக்கிட்டான். மொத்தமா பட பட படப்படன்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுது, வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த கதை எப்படி முடிச்சாரு தெரியுமா? தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான். புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது. வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பொண்ணு பிரச்சனை, லவ் ப்ராப்ளம், என்கிட்ட கூட்டு வந்தாங்க. 4 மணி நேரம் பேசினேன். பொண்ணு அழுதுச்சு. நான் இனிமேல் படிக்கிறேன் மேடம், காலையில் காலேஜ்க்கு வந்துடுறேன் மேடம் சொல்லிச்சு. கிளம்பும் போது அவங்க அம்மா ஒரு டயலாக் சொன்னாங்க பார், சனியனே இதைத்தானே நான் 40 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ சொன்னு கேட்கறதுனால நீ கூட்டு வந்த, நான் சொன்ன அது கேட்டுக்குச்சுல, கம்முன்னு போயேன். போக மாட்டோம். அந்த இடத்தில் கூட நம்முடைய ஏதோ ஒன்றை நாம் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் நாம் வெறும் அரச மரம் தான், நாம் இன்னும் போதி மரம் ஆகவில்லை. வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை நடத்துகிறது. சோதனைகளை நடத்தாமல் இந்த உலகத்தில் யாராலும் எதுவும் கடந்து விட முடியாது. நான் ஒரு மந்திர சொல்லை உங்களுக்கு தருகிறேன். வாழ்க்கை எப்பொழுதும் உத்தரவாதத்தை தருவதில்லை நண்பர்களே, வாய்ப்புகளைத்தான் தருகிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களே தவிர உத்தரவாதத்தை நோக்கி பயணிக்கின்றவர்கள் அவர்கள் ஒருபோதும் எதையுமே சாதிப்பதே கிடையாது. நல்ல கதை சொல்லும். நான் சொல்லுவேன், கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. பவா சார் சொல்லுவார் இதை ரொம்ப அழகா.
கிழிக்கும் கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா. என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. ரகசியம் சொல்லவா? அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். தான் ரகசியமே. எங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்லை. எங்க அம்மாவை புகழறது இல்லை. உங்க வீட்லயும் அதே அம்மா தான் இருக்குது. எனக்கு சொல்ற மாதிரி தான் அதுவும் சொல்லுது. எனக்கு புரியுற மாதிரி சில பேருக்கு புரியறது இல்லை. அவர்கள் எல்லாம் அரசமரம், நான் போதிமரம். எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய முறை சொல்லி இருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன ஊருக்கு போனாலும் கடல்ல மட்டும் கால் நினைச்சிரு சுல்தானாம்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு நாள். இது வரைக்கும் 7 கடல்களில் கால் நினைத்திருக்கிறேன், உலகமெல்லாம் சுத்தி. ஏன் கேட்டேன். எங்க அம்மா சொன்ன பதில், ஏற்கனவே என் பேச்சை இருந்தா நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்க அம்மா எவ்வளவு எங்க போய் யோசிக்குது பாருங்க. சிந்தனை தானே. பெருசா யோசிச்சா என்ன, இத்தினூண்டு தான் யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? சுல்தானா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா. எங்க இருக்குங்க சிந்தனை? என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா? அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா? 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்வது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது? சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை அப்படியே கடத்திட்டு போறேன். குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி தரதே இல்லை யாரும். ஃபர்ஸ்டா வரணும், வந்துட்டு என்ன பண்ண போற? ஃபர்ஸ்டா வரணும். அப்புறம் அப்ப நான் யார் செகண்ட் வர்றது? நான் 10வது தான். நல்லா இல்ல, ஒழுக்கமா வாழல. ஃபர்ஸ்டா வரவங்க தான் உருப்படுறாங்களா? ஃபெயில் ஆறவங்க நல்லா இருக்காங்க சார். நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க லூசா சுத்திட்டு இருக்குது. நிறைய வேலைக்கு சரியான வேலை கிடைக்காம, வாய்ப்பு கிடைக்காம, சரியான மேற்படிப்பு போறதுக்கு காசு கிடைக்காம. ஏன்னா ஒரு டீச்சரா நான் சொல்றேன் பாருங்க, 98 மார்க் வாங்கிட்டு அழுவ பார்த்திருக்கீங்களா? சிலது எதுக்குன்னா 2 மார்க் எங்க என்கிட்ட அந்த வேற வந்து கேட்கும், இது தப்பு எதுவும் இல்லையே, இதுல ½ மார்க் 5 மார்க் 4.5 போட்டிருப்பேன். இன்னொன்னு இருக்கும், 2 வாங்கிட்டு சிரிக்கும். கிளாஸ்ல சிரிச்சிட்டு இருக்கோம், சரி. 98 2 பேசுது. 98 2 பேசுது என் கிளாஸ்ல. 98 அழுது. எங்க அப்பா திட்டுவார், 2 மார்க் எங்கன்னு திட்டுவார். அந்த 2 சொல்லுது, சி லூசு, எதுக்கு அழுற? எங்க அப்பா திட்டுவாருடி, 2 மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவாருடி, சி லூசு, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. என்ன சிஸ்டம் வச்சிருக்கோம் நாம வாழ்க்கையில? நான் ஒரு சூட்சுமத்தை சொல்லி தரேன். 98 வாங்குறது இல்ல நோக்கம். 32 வாங்கினா 34 வாங்கு, 34 வாங்குறவ 36 வாங்கு, 36 வாங்கினவன் 38 வாங்கு. ஃபெயில் தான் பரவாயில்லங்கிற. ஏன்னா 98 வாங்குறது எப்பவாவது 96 வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 32 வாங்கினவங்க 36 வாங்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. as a டீச்சர் நான் சொல்றேன், 98 வாங்கிக்கிட்டு 96 வாங்குறான்னா அவ தோக்குறா. 32ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிச்சுட்டே போ. நம்மை நாமே அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு செல்லுவது இப்படி யாருமே சொல்லி தரது இல்லையே. வகுப்பறைகள் எங்க இப்படி இருக்குது? வகுப்பறைகள் இப்படியா இருக்குது? எல்லோரையும் நாம் வேறு விதத்தில் செலுத்துகிறோம். நான் சொல்லுகிறேன், வகுப்பறையில் வாசிப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ வகுப்பறைகளுக்கு வெளியில் வாசிக்கின்ற பழக்கமும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதனை சொல்லித் தருவதற்காகத்தான் புத்தக திருவிழாக்கள். எனக்கு தெரியல, மரங்களில் நான் ஏழை, இவர்கள் எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். மூமேத்தா அவனுடைய அந்த பாட்டை படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை தேடி தேடி வாசிப்பது. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவாரம் வாசிக்கிறேன், நான் திருவாசகம் வாசிக்கிறேன், நான் வள்ளலாரை வாசிக்கிறேன், நான் பாரதிதாசனை வாசிக்கிறேன்.
வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். 30 வயதிலே வாசித்த ஒரு கவிதையின் பொருள் 30 வயதில் புரிந்ததை காட்டிலும் 45 வயதில் வித்தியாசமாக புரிகிறது. அதனால் ஒரு புத்தகத்தை ஒரு முறை வாசிப்பதல்ல, வாசித்துக் கொண்டே போவது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற அந்த குறள் 20 வயதில் புரிந்தது வேறு, 45 வயதில் புரிவது வேறு. வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போங்க. இன்னைக்கு என்ன சிரமம் தெரியுமா? மொழி ஆசிரியையாக இருந்து நான் சொல்லுகிறேன், வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது, புத்தகங்களின் விற்பனை கூடிக்கொண்டே இருக்கிறது. புத்தகம் வாங்குகிறோம், எத்தனை பேர் வாசித்து முடிக்கிறோம்? வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெறாதவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை கொண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். சமீபத்தில் நான் கம்பராமாயணத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பாட்டுங்க, கம்பராமாயணம் தான், அது ஒரு கதை தான். கதையில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு கதையே முக்கியம் இல்லை. அந்த கதையை சொல்ல வருகின்ற கவிஞன் வேறு எதையோ சேர்த்து சேர்த்து சொல்கிறார். ஒரு காட்சியை சொல்ற, எனக்கு இங்க எத்தனை பேர் வாழ்க்கையில் துயரப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாது. துயரப்பட்டதனாலேயே மற்றவர்களுடைய வாழ்க்கையை துயரம் தந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. சில பேருக்கு ஒரு மனநோய் இருக்கிறது, தான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு தான் போறது. இப்படி ஒரு நோய் இருக்கு, மனநோய் இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டனே, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், இப்படி தாய் மட்டும் தான் நினைக்கிறாள். அவளே மாமியார் ஆகும்போது நினைப்பதே இல்லை. உன் புருஷன் தான் உன்னை மதிக்கல, உன் புள்ள உன் மருமகளை மதிக்கிறான்ல, விட. அப்படி மதிக்கிற யாருமே விடுறதே இல்லை. என்ன என் வீட்டுக்காரர் இவ்வளவு அடிமையா வச்சிருப்பாரு, உன்னை மட்டும் அவன் இவ்வளவு ஃப்ரீயா வச்சிருப்பானா? நான் விடுவேனா? அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கேட்டகரி இருக்கு. கம்பனை வாசிக்கிறேன் நான். சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன். ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி. சாதாரண காட்சி தான், அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா அது இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. நீங்க நடந்ததா நடக்கலையான்னு விட்டுடுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள். ஒரு வார்த்தை சொல்றான், ஒரு குழந்தை சொல்லுது, அப்பா இந்த டிரைவரோட என்ன அனுப்பாதீங்கப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சொல்லி எனக்கு புரிந்து போகிறது. அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதான் காட்சி. மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க, இதான் காட்சி. இப்படி வீசினார்கள். கடல் எப்படி இருந்தது, மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன். இது காட்சி தான். புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல், மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன. இவ்வளவுதான் கவிதை. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்களேன் கவிஞன். அந்த கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொரிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான். பிடுங்கி போடப்பட்ட மலைதான், வாழ்க்கை இழந்த மலைதான். மலை அங்க போய் வாழ போறது இல்லை. பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க. அவன் கடைசியா சொல்ல வந்தது வேறு ஏதோ, சொல்லி போவது வேறு ஏதோ. வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது. வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே. நான் சொல்றேன்ல, ஜாதி நிறைய இருக்கு, இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு. அவ என்ன சொல்றா, எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா? அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா? என்ன ஜாதி?
ஆண் ஜாதி பெண் ஜாதி, அப்படித்தானே? நமக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இப்ப ஓடி விளையாடு பாப்பா பாடுங்களேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை. அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, பின் வழக்கு. அப்புறம் அப்படியே தெரிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று சொன்னது ஒண்ணு ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று எப்படி தெரியுமா சொல்லிட்டாங்க? அடுத்த வரி படிக்காதவங்க சொல்லிட்டாங்க. நல்வழியில வருது, சூப்பரா சொல்றா ஔவை. ஔவை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் பொருள். பெண் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டே ஜாதி தான்டா இந்த உலகத்துல. தமிழன் சொல்லுவது ரெண்டே ஜாதி தான். ஒன்னு குடுக்கிறவன், ஒன்னு வாங்கி சாப்பிடுறவன். இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதி கிடையாது. அது பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் பின்னால் ஓடாமல் நின்று நிலைத்து தேடி தெளிகின்ற பொழுது இன்னும் இன்னுமான விஷயங்கள் கிடைக்கிறது இல்லையா? அதற்கு பெயர் ஞானம். சிந்தனைகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுதல். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க ஐயா பெரியவங்க, என்ன ஐயா அர்த்தம்? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக, அதானே? இதுல ஒரு சின்ன வித்தியாசத்தை அண்ணன் சொன்னான். அதுல இருந்து என் சலாம் அலைக்கும் நான் சொல்லும் பொழுது என்னுடைய எண்ணம் மாறி இருக்கு, என் நியத்து மாறி இருக்கு. பாருங்க, வல்ல இறைவனின் பெருங்கருணையால் உங்கள் மீது சாந்தமும் சமாதானம் ஏற்படுவதாக நான் சொல்றது இல்ல சலவாத்து. இறைவா, நான் இவரை சந்தித்திருக்கிறேன், இவர் மீது நீ உன் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக என்று அல்லாவை பார்த்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் சலவாத்தே தவிர நாம் சொல்லும் வார்த்தை அல்ல அது என்று சொன்னார் என் அண்ணன். சிந்தனை மாறுகிறது. சலவாத்தே ஒரு பிரார்த்தனை தான், இறைவனிடத்தில் நாம் வைக்கும் பிரார்த்தனை. பாரதி எப்படி சொல்றான் பாருங்க. தன் செயல் எண்ணி தவித்தது தீர்ந்து இங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று உன்னை சரணடைந்தேன். இப்ப புரியுதா? லிங்க் பண்ணி பாருங்க. பரவிடும் பரம்பொருள் ஒன்று, ஒளி உற அறிவுதான் அதனுடைய இயல்பு. Knowledge is light from God. இறைவனிடம் இருந்து வருகின்ற ஒளி அறிவு என்றுதான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. அடிப்படையில் நமக்கு புரியணுமே. புரிந்தால் புரிந்த சொற்கள் போதி மரமாகின்றன, இல்லை என்றால் அவை வெறும் அரச மரம் தான். என்னுடைய காலேஜ்ல 4 மணி நேரம் எங்களுக்கு FDP ப்ரோக்ராம் நடத்தினாங்க, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 4 மணி நேரமும் ஒருத்தரே பேசினார். எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? பேசுறவருக்கு தொண்டை இல்ல, கேட்கிறவங்களுக்கு வலிக்கும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா தம்பி? எங்க வலிக்கும்னு தெரியாது, பின்னி எடுக்கும் உடம்பு. சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது 800 பக்கங்கள் வாசிக்கின்ற பொழுது 780 பக்கத்தில் கிடைக்காத ஏதோ ஒரு ஞானம் தேர்தல் 782வது பக்கத்துல 3வது பேரால கிடைக்கும். அந்த பேராக்காகத்தான் அவ்வளவு விஷயம் கடக்கணும். நம்ம அவ்வளவு கடந்தால் தான் அது கிடைக்கும். அப்படியே லட்டு மாதிரி அது கிடைக்காது. இந்த தேடல் பல நேரங்களில் நாம் சில விஷயங்களை கடத்தி விடுகிறோம். நான் இந்த ஒரு சொல்லை சொல்கிறேன். என்னை புத்தனாக்கிய அந்த வினாடியில் புத்தன் என்கின்ற சிந்தனையை எனக்குள் ஏற்படுத்திய ஒரு போதி மர தத்துவத்தை சொல்கிறேன். ரூமி என்கின்ற ஒருவன் வாழ்ந்தான். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தான். அவன் பேர் ஜலாலுத்தீன் ரூமி. மஸ்னவி என்கின்ற மிகப்பெரிய 60,000 கண்ணிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ பேழையை கொடுத்து போயிருக்கிறான். தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. முடிந்தால் வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இறப்பதற்கு 25 நாட்களுக்கு முன்னால் என்னை பனையூரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து, உன் வீட்டிற்கு ஒருவரை அனுப்புவேன், அவரிடத்தில் 1650 ரூபாய் கொடுத்து அவர் கொடுக்கின்ற புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள், முடிந்தால் படித்து கடந்து விடு என்று ஆணையிட்டு போனார். ஜலாலுத்தீன் ரூமியினுடைய மஸ்னவி. நான் ஒரு ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரூமியினுடைய ஒரு தத்துவத்தை சொல்கிறேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? தோற்கிறோம், அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள், அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம்.
சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும். ஆனால் அது உண்மையான தூக்கம் அல்ல. சிந்தனை எது தெரியுமா? நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா.